लैलतुल कद्र एक ऐसी रात जिसमें एक रात की इबादत 1000 महीनों की इबादत से। वालेकुम अस्सलाम रहमतुल्लाहि व बरकातहू। قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله. தமிழ்ல பேசலாம் பையன், உருது வராது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமிக்க ஒரு சிறப்பான இரவிலே அல்லாஹு தஆலா நம்ம எல்லாம் அமர செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் முகங்கள்லாம் பார்க்கும் பொழுது அப்படியே நூறுக்கு மேக்கப் தேவையில்லை, நூறுக்கு மேக்கப் தேவையில்லை. எப்படி வசதி அப்படி அல்ஹம்துலில்லாஹ். அவன் ராகத்தா உட்காருங்க, ராகத்தா கேள்வி. நீ சாஞ்சிட்டு இருந்தாலும் சரி, படுத்துக்கிட்டு கேட்டாலும் சரி, ஒன்னும் பிரச்சனை. நீ கேட்டா மட்டும் போதும். 100 இருக்கு முகத்துல, 100 தெரியறதுக்கு நீங்க போய் ஃபேர் அண்ட் லவ்லி பியூட்டியை தேய்ச்சிட்டு வர்றதுக்கு பவுடர் போட்டு அவசியமே இல்லை. இப்ப பள்ளிக்கு வரும்போது யாரா பவுடர் போட்டு வந்தீங்களா? ஆனா முகத்தை பார்த்தா அல்லாஹ் அக்பர் 100 இருக்கு. அப்படியே கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒது செஞ்சுட்டு வா உன் முகம் 100 ஆகும், ஸலவாத் ஓது உன் முகம் 100 ஆகும், காபத்துல்லாஹ் பார் உன் முகம் 100 ஆகும், திருக்குர்ஆனை பார் உன் முகம் 100 ஆகும். அடுத்து சொன்னாங்க, உன் தாய் தந்தையை பார் உன் முகம் 100 ஆகும். உன் பெற்றோரை பார்த்தா மக்பூலான ஹஜ்ஜோட நன்மை அல்லாஹ் எழுதுறான். சந்தோஷமா பார்க்கணும், எந்த கவலை இல்லாம பார்க்கணும், சஞ்சலம் இல்லாம பார்க்கணும். அப்படி ஒரு பிள்ளை தன்னுடைய பிள்ளை அத்தா அம்மாவை பார்த்தாருன்னு சொன்னா அல்லாஹு தஆலா ஹஜ் செஞ்ச நன்மை எழுதுறாங்க. யார் இன்னைக்கு பிள்ளைகளை சொல்லுங்க பாப்பா பெற்றவங்களை அப்படி பாக்குறாங்க? ஏதேனும் ஒரு குறைய மனசுல வச்சுதான் பாரு. நான் கேட்டது வாங்கி தரலையே, நான் பெருநாக்கு நான் கேட்டது வாங்கி தரலையே, நான் கேட்ட பைக் இன்னும் வரலையே, இன்னும் கொஞ்சம் கீழே நான் கேட்ட சைக்கிள் இன்னும் வரலையே, இன்னும் கொஞ்சம் கீழே நான் கேட்ட பென்சில் இன்னும் தரலையே. இப்படி அந்தந்த ரேஞ்சுக்கு வைங்களேன். அப்ப பெற்றோர்களை நீங்க மகிழ்ச்சியுடன் பார்த்தா, சந்தோஷமா பார்த்தா அல்லாஹ் உங்களை ஹஜ்ஜோட நன்மை எழுதுறான்டா. எப்படிப்பட்ட குதா! அல்லாஹ் அக்பர். குர்ஆனை நீங்க பார்த்தா அல்லாஹ் தஆலா நன்மை எழுதுறான். 3 விஷயங்களை நீங்க பார்க்க நன்மை. ஒண்ணு காபா, இன்னொன்னு குர்ஆன், இன்னொன்னு பேரண்ட்ஸ். பெற்றோங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா நன்மை எழுதிக்கிட்டே இருக்கு. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சந்தோஷமான முறையில பார்க்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 100ஆன முகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் கொடுத்திருக்கான். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத். நபியே ஹபீபே அவங்க முகத்தை பாருங்களேன், இந்த சஹாபா பெருமக்கள் முகத்தை. சஜிதா செஞ்ச அச்சு தெரியுன்றா குர்ஆன்ல. சஹாபாக்களோட முகத்தை விளக்கும் பொழுது சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அந்த சஜிதாவுடைய அடையாளம் தெரியுது அவங்களோட முகத்துலன்றான். இந்த சஜிதாவுடைய அடையாளம் இருக்குது. இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இத 100ஆ காட்டுற மலக்குகளுக்கு. இந்த சஜிதாவுடைய அடையாளத்தை கொண்டு பலர்களுடைய எதிரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் இந்த புனிதமான லைலத்துல் கத்ருடைய இரவை சந்தோஷமாக ஆர்வத்துடன் செலிப்ரேட் கொண்டாடக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லாம் தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய சூராவை பத்தி எப்படி சொல்றான் தெரியுமா? சூரா தெரியுமா உங்களுக்கு? ஓதி காட்டுறீங்களா? என்ன சொல்ற? ஃபர்ஸ்ட் ஆயத்து லைலத்துல் கத்ர், அடுத்து வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், அடுத்து கைரும் மினல். பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரியுது. அல்லாஹ் அக்பர், சுப்ஹானல்லாஹ். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர்
வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர், இது என்ன அர்த்தம்? லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை நான் இறக்கினேன். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். இது என்ன நடுவுல வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர்? அதாவது நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒரு சந்தோஷமா கேட்கிறான், நபியே நான் லைலத்துல் கத்ர் இறக்கிட்டேன், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நபியை பார்த்து கேட்கிறான், வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா? சொல்லிட்டு லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை போன்ற சிறப்பில்ல. கைரும் மின், மின் என்று சொன்னால் 1000 மாதங்களை விட சிறப்பானது. அது 1000-மா 10,000-மா 1,00,000-மா அல்லாஹ் மட்டுமே அறிவான், யாரும் அறிய முடியாதுன்றார். அப்ப கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட எத்தனைங்க? அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்ப இந்த 1000 மாதம் என்பது என்ன கணக்கு? 83 வருஷம் 4 மாசம். நீங்களும் வாழ முடியுமா, நானும் வாழ முடியுமா தெரியாது. அல்லாஹ் தஆலா 83 வருஷம் 4 மாசம் செய்யக்கூடிய அத்தனை வருட நன்மையை இந்த இரவுல உட்கார்ந்து 1 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல 3 மணி நேரத்துல அடிச்சுட்டு போயிடலாம். தட்டிட்டு போயிட்டே போனஸ், உனக்கான வாய்ப்பு. புரிஞ்சுங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கவலைத்தான் லைலத்துல் கத்ர். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலாஷ் லைலத்துல் கத்ர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஆர்வம் லைலத்துல் கத்ர். இந்த உம்மத்தின் மேல பேரன்பு கொண்ட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை அல்லாஹ் மன்னிக்கணும் சொல்லி ஆசைப்பட்டு தனது இல்லத்துல உட்கார்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுவான். யா அல்லாஹ், என் உம்மத்தோட பாவம் மன்னிக்கப்படும், என் உம்மத்து சொர்க்கத்துக்கு போகணும், என் உம்மத்தை நீ மன்னிச்சிரு, என் உம்மத்தை நீ காப்பாத்து. எந்த அளவுக்கு சொன்னா, தனது சக்கராத்துடைய ஹால்ல, தனது மரண வேலையில அல்லாஹ் அக்பர் எவ்வளவு மனுஷன் துடிப்பான். அந்த துடிக்க கூடிய அந்த நேரத்துல உயிரே பிச்சுக்கிட்டு போகுது. 63 வருஷம் தன் உடல்ல இருந்த அந்த உயிர் கலங்கிட்டு போகக்கூடிய அந்த நேரத்துல கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, என் உம்மத்தோட நிலைமை யா அல்லாஹ், என்ன விடு ரப்பே, என் ஃபாத்திமா விடு, ஹசன் ஹுசைனை விடு, என் மன்மர அலியை விடு, உமரை விடு, அபூபக்கரை விடு, உஸ்மானை விடு, என் உம்மத்தோட நிலைமை என்ன யா அல்லாஹ் என்று கண்மணி ரசூலுல்லாஹ் யா உம்மத்தி யா உம்மத்தின். அப்படிப்பட்ட ரசூல், அப்படிப்பட்ட கண்மணி ரசூலுல்லாஹ் அவர்களுடைய கவலை, அவர்களுடைய தேட்டம் இந்த லைலத்துல் கத்ர். பெருமானார் யோசிக்கிறான், யா அல்லாஹ், முந்தி வாழ்ந்த உம்மத்துகள் எல்லாம் 1000 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு சொல்றேன். அவங்களோட வயசை கேட்டா 300-ன்னுவாங்க, 500-ன்னுவாங்க, 600-ன்னுவாங்க. அவருக்கு நீண்ட வயசை கொடுத்த ரப்பே, என்னோட உம்மத்துக்கு எவ்வளவு வயசு? 60க்கும் 70க்கும் இடையெல்லாம் சொல்லிட்ட ரப்பே. அப்ப என்ன செய்வாங்க அவங்க? என்ன அமல் செய்ய முடியும்? ஏதாவது அவங்களால செய்ய முடியுமா? ஏதேனும் அமல்கள் அவங்களால புரிய முடியுமா? வருடங்கள் கம்மியாச்சு ரப்பே. பல நாள் கவலை. அல்லாஹ் பார்த்தா, என்ன ஹபீபே, நீங்க கவலைப்பட்டா நான் தாங்குவேனா? நபி கவலைப்பட்டா அல்லாஹ் தாங்கவே மாட்டான். ஏன் ஹபீபே கவலைப்படுறீங்க? இல்லையா அல்லாஹ், என்னோட உம்மத்து ரொம்ப வயசு கம்மியா இருக்கு. 70 வயசு 80 வயசு ஆயிட்டா எப்படி ஆயிடுறோம்? நம்ம தளர்ந்துடுறோம். அன்சர் ஹாஜி மாதிரி இருந்தா நம்ம ஆக்டிவா இருக்கலாம், வெயில்வார் மாதிரி இருக்கலாம், ஓடுறா வரா என்னென்னமோ செய்யறா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அவங்களுக்கு நீண்ட வயசு கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நீண்ட ஆயுள கொடுக்கணும். சுன்னத்துல் ஜமாத் அகீதாவுடைய காயமாக்குறாங்க பாரு. அந்த சிங்க மாதிரி பிடிச்சி மைக்க பிடிச்சா, ஆனா சிங்க மாதிரி பேசுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், எல்லா இவன் வயசானவங்க எல்லாம் அப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க. நவ் ஜவான்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கிறாங்க, வாலிபர்கள் மாதிரி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்ப பெருமான கேட்கிறான், என்ன செய்ய முடியாது? என்ன ஹபீபே, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? 1000 வருஷம் தான் வாழ்ந்துட்டாங்களே ரப்பே. 60 70 தானே, அதிகபட்சமா 100 வயசு தானே. சரி, உங்க உம்மத்துக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்கிறேன். என்ன ரப்பே? ரமலான்ல அவர்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவை கொடுத்துறேன். அப்படியா யா அல்லாஹ், என்ன சிறப்பு? இப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர். நபியே, உங்களுக்கு கொடுத்த கிஃப்டோடைய நேமத், அதனுடைய வேல்யூ,
அதனுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? உங்க உம்மத்துல சொல்லுங்க. ஒரு பொருளை அத்தா வாங்கி கொடுக்கிறாரு, அந்த வேல்யூ தெரியல, அதுல மதிப்பு தெரியல. அவர் அத்தாவை பார்த்து ஏசுறான், என்ன அத்தா வாங்கி கொடுத்த நீ? நான் கேட்ட பொருள் நீ கொடுக்கலையே, நான் கேட்ட பொருள் நீ வாங்கி தரலையே. நன்றி கெட்டத்தனமா நடந்துட்டு இருக்கிறான். உன் பெத்தவன் நன்றி கெட்டமான்னு திறக்கிற, உன்னோட அத்தாக்கு நன்றி கெட்டத்தனம், உன்னுடைய மனைவிக்கு நன்றி கெட்டத்தனம், உன் பிள்ளைக்கு நன்றி கெட்டத்தனம், யாருக்குமே நன்றி இல்லைன்றா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா. இன்னல் இன்சான் லிரப்பிஹி லகனூத். உன் பேரண்ட்ஸ்க்கு தான் மதிப்பு இல்ல, உன்னுடைய குடும்பத்தார்கள நீ நன்றி கெட்டவா நடக்குன்னு பார்த்தா ஏன்டே நீ நன்றி கெட்டத்தனமா இருக்க? இன்னல் இன்சான், நிச்சயமாக மனிதன், லிரப்பிஹி லகனூத், தன்னோட ரப்புக்கும் நன்றி கெட்டத்தனமா இருப்பான். உன்னை படைச்சு, உன்னை பரிபாலிச்சு, உனக்கு 2 கண்ணை கொடுத்து, உனக்கு காதை கொடுத்து, உனக்கு கையை கொடுத்து, உனக்கு காலை கொடுத்து, சிஃபாத்தை கொடுத்து, பார்க்கக்கூடிய கண்ணுல ஒளியை கொடுத்து, செவிபுலன்ல அந்த சமாதத்தை கொடுத்து, பேசக்கூடிய கலாமை கொடுத்து, 2 உதட கொடுத்து, அழகான சூரத்தை கொடுத்து, நீ நல்லா நடக்கிற, நல்லா பிடிக்கிற, இவ்வளவு ஆக்டிவா கொடுத்தனே, நீ எனக்கு என்னைக்கு சுக்குர் செஞ்சன்றான். எந்திரிச்ச உடனே, காலையில் எந்திரிச்ச உடனே கவலை, என்னங்க இன்னைக்கு என்ன, இந்த நாள் என்ன எப்படி போதோ? அரே நீ எந்திரிச்சோனா கண்ணை திறந்தவன பளிச்சுன்னு பார்வையை கொடுத்தானே, சொல்ல அல்ஹம்துலில்லாஹ். நீ எந்திரிச்சோனா மனைவிய பாக்குற, உன் பிள்ளைகளை பாக்குற, எந்திரிச்சோன்னு உன்னை ஊமையாக்கிட்டு நீ நல்லா இருக்கியான்னு கேட்க கூட உன் வாய் வராம உன் வாயை திக்கு வாயாக்குறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு நேரம் ஆயிரும்? உன்னை குருடனாக, உன்னை செவிடனாக, உன்னை ஊமையாக ஆக்குறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அல்லாஹுக்கு? ஓ காதிர முத்தலுக்கு என்ன வேணா செய்வான், ஆனா செய்ய மாட்டான். என்னைக்கா என்னோட அடியார் திருந்தி என்கிட்ட வருவான்ற அல்லாஹ் விட்டு வச்சு. என்னுடைய ஷேக் நாயகம் பீரியம் முர்ஷித் சையதுனா சுபூரி ஷா ஃபைசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு ஒரு மனிதனை பழி வாங்கணுன்ற எண்ணமே கிடையாது. அப்படி பழி வாங்கணும்னு இருந்தால், இப்ப நீங்க லொஹர் தொழுவாம தூங்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு மலக்க வச்சு சவுக்கால 4 அடி அடிச்சா நீங்க லொஹர் விடுவீங்களா? அன்னைக்கு அடுத்த அசருடைய வேலையில ஆஜி தூங்கிட்டு இருக்கிறாங்க, சவுக்கு எடுத்துட்டு வந்து 2 மலக்கு, நம்ம தான் மலக்க சுத்திட்டு தானே இருக்க, நம்ம கூட தானே இருக்கிறாங்க. இப்ப அந்த மலக்குகளை வச்சு ஒன்ன சவுக்கால அடிச்சு தொழு மதியாதியா அசர் தொழு அல்லாஹ் வைக்க முடியுமா முடியாதா? மஹ்ரிப்க்கு அல்லாஹ் வைக்க முடியுமா முடியாதா? இஷாவுக்கு அல்லாஹ் வைக்க முடியுமா முடியாதா? அரே உன்னை பாடுபடுத்துறதுக்கு அல்லாஹ்வால முடியும், உன்னை நாசமாக்குற அல்லாஹ்வால முடியும், உன் கல்ப சுக்குனூரா இருக்க அல்லாஹ் தஆலா முடியும். செய்ய மாட்டான். காரணம் என்ன? மா கான அல்லாஹு லியுஅதிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே ஹபீபே, நீங்க அவங்க கூட இருக்கக்கூடிய காலம் எல்லாம் நான் அவங்களை அஸாபு செய்யவே மாட்டேன் அல்லாஹ் தஆலா. அடுத்து சொல்றா, வமா கான அல்லாஹு முஅதிபஹும் வ ஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் மறைந்த பிறகும், நீங்க மதீனாவுக்கு போன பிறகும், நீங்க மதீனாவில் ஃபர்தாவான் ஆன பிறகும் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவங்களை நான் தண்டிக்கவே மாட்டேன். என்ன சொல்லவன, அந்த கதிர், உன்ன நிஅமத், அந்த வேல்யூ தெரியல. அதனால எந்திரிச்சோன்னே அல்லாஹ் மேல கவலை, அல்லாஹ் மேல ஒரு சடைவு. என்ன செஞ்சுட்டான் அல்லாஹ்? உனக்கு என்ன கொடுத்தான்? உனக்கு என்ன கொடுக்கல அல்லாஹ்? மனிதன் என்ன கேட்கிறான்? அதற்கு எனக்கு என்ன கொடுத்தான்? எனக்கு ஒரு பாக்கியம் இல்லை, நானும் எவ்வளவு முன்னேறன்னு பாக்குறேன். சொல்லாதீங்க. சொல்ற அல்லாஹ் குர்ஆன்ல, லா தைஅஸூ மிர் ரௌஹில்லாஹ். என்னோட அடியானே, என்னோட நியாமத்துல நீ நிராசை ஆயிராத. நான் ரஹ்மத்துல்லில் ஆலமீன், என் ஹபீபு ரஹ்மத்துல்லில் ஆலமீன், என்னோட ரஹ்மத்துல நிராசை ஆயிராது. ஏன் என் மேல உனக்கு அவ்வளவு வருத்தம்? உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? இதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆனா லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, நம்மள படைச்சவங்க ஆச்சுங்களே, நம்ம எப்படி நடப்போம் அப்படியே சொல்றான். ஒரு மனிதனுக்கு கஷ்டம்னு வந்துட்டா நபி ஹபீப் அவன் எப்படி துஆ கேட்கிறான் தெரியுமா? இதா மஸ்ஸல் இன்சானு துர்ருன் தஆனா, நம்மள கூப்பிடுறான் அல்லாஹ், கூப்பிடுறான். எப்படி எல்லாம் கூப்பிடுறான்? காயிமன் லிஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா. விழாப்புறமாக படுத்தவனாக, உட்கார்ந்தவனாக, நின்றவனாக. இந்த 3 நிலைமை தான் நம்மளுக்கு இருக்கு. ஒண்ணு படுப்போம், இல்ல உட்கார்ந்துருப்போம், நடப்போம். அந்த 3 நிலைமையிலயும் என்ன கூப்பிடுறான். அல்லாஹ் என்னோட கஷ்டத்தை நீக்கிரு, என்னோட துன்பத்தை நீக்கிரு என்று கேட்கிறான் ஹபீபு. ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு. இவ்வளவு கேட்கிறான்னு சொல்லி அந்த கஷ்டத்தையும் நான் நீக்கிட்டேன். நீக்கின பிறகு என்ன செய்யறான் தெரியுமா? இப்ப கஷ்டம் இருக்கு, நம்ம என்ன செய்வோம்? இப்ப கேஸ் 3 நாள் முன்னாடி எப்படி இருந்துச்சு கேஸோட இது? இப்ப கேஸ் வருமா தெரியுமா? போல பெட்ரோலோட கேன்லாம் தூக்கி போறோம். இப்ப மேல இருக்குல்ல அந்த இது
தண்ணி டேங்க்ல போய் பெட்ரோல் போட தேவையா உனக்கு? 1 லிட்டர் 2 லிட்டர் பெட்ரோல் போட்டா போதும். டேங்கை தூக்கி போய் நிப்பாட்டுறான், நிரப்பி அதுல 50 லிட்டர் பெட்ரோல். அதனால பேங்க் அந்த பெட்ரோல் பங்க்ல மூடிட்டு ஓடுறான். அப்படியே பெட்ரோல் பங்க் எல்லாம் கேட் எல்லாம் கிடையாது, ஒரு கயிறை போட்டு கட்டினா பெட்ரோல் இல்ல, முடிஞ்சு அவ்வளவுதான். அப்ப நீ எவ்வளவு கஷ்டப்படுற? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ராஹத்தாக்கி கொடுத்துட்டான். இப்ப அந்த பெட்ரோலோட சிந்தனை உங்களுக்கு வருதா? வராது. கேஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணோம்? டீயை சூடு பண்ணு, வீட்டுக்கு போனோம் இவர் எப்படி டீயை சூடு பண்ணு, அந்த அம்மா போய் சூடு பண்றான். என்ன டீ சூடே இல்லை, இன்னும் நல்லா சூடு பண்ற, காஃபியை போடு, அதை போடு, இதை போடு. அந்த கேஸ ஆன் பண்ணணுமே, லைட்டர் தேவையே, இந்த கேஸோட மதிப்பு தெரியணுமே, ஒண்ணுமே தெரியாம நம்ம இவ்வளவு நாளா யூஸ் பண்ணோம். அந்த கேஸ் தட்டுப்பாடு வந்தோன்னே பார்த்து அரை சூடா இருந்தாலும் போறா கொண்டு வா. என்ன சொல்றான்? போப்பா எவ்வளவு சூடு, இவ்வளவு நேரம் சூடு பண்ற, பாதி சூடா இருந்தாலும் பரவாயில்ல நான் குடிச்சுக்கிறேன். ஏங்க நேரத்துலாம் வந்து நல்லா சூடு பண்ணு, அடுப்புல இருந்து வச்ச உடனே சகருக்கு வேணும்ன்றா. எப்படி கேட்கிறாரு சகர சாப்பாடு? அப்படியே கொதிக்க கொதிக்க சாப்பிடணும், அடுப்புல இருந்து அப்படியே எடுத்து வச்சோடனே சாப்பிடணும். ஏன் ஒரு 3 மணிக்கு சாப்பிட்டு ஒரு தஹஜ்ஜத்லாம் தொழுதுட்டு அப்புறம் சாப்பிட்டாதான் என்ன? அப்ப இந்த கேஸோட மதிப்பு தெரிஞ்ச பிறகு என்ன சொல்றாங்க? அரை சூடா இருந்தாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபியே ஹபீபே அந்த கஷ்டம்னு ஒண்ணு கேட்கிறான், அந்த கஷ்டத்தையும் நான் நிவர்த்தி செஞ்சுட்டேன். ஆனா அவன் எப்படி நடந்துக்கிறான் தெரியுமா? ஃபலம்மா கஷஃப்னா அன்ஹு துர்ரஹு மர்ர கஅல்லம் யதுனா இலா துர்ரின் மஸ்ஸா. என்னமோ அவனுக்கு அந்த கஷ்டமே வராத மாதிரியும், என்னமோ அவன்கிட்ட என்கிட்ட கேட்காத மாதிரியும், அந்த கஷ்டத்தை நான் அவனுக்கு நிவர்த்தியே செய்யாத மாதிரியும் என்ன கண்டிக்காம போறான் நபியே. திருப்பி அந்த கஷ்டத்தை கொடுக்கற எவ்வளவு நேரம் ஆயிரும்? அவனோட குடும்பத்துல கை வைக்க எவ்வளவு நேரம் ஆயிரும்? அரே நீ சாதாரணமா ஒரு காய்கறி கட் பண்ற, நீ அந்த வெங்காயத்தை கட் பண்ற, தக்காளி கட் பண்ற, தக்காளியை தான் கட் பண்ணிட்டு இருக்க, ஓ விரல் அறுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அல்லாஹ் செய்ய மாட்டான். வேகமா போற பைக்ல, இங்க இருந்து வேகமா போற, எங்க போற கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை, டக்கு நீ போகும்போது நடுவுல ஒரு மாடு குறுக்க வந்து அடிச்ச பேக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்து திடீர்னு ஏதோ ஒரு கல்லோ முள்ளோ குத்திருச்சுன்னா உன்னை ஆபத்துல அல்லாஹ் போட்டு உன்னை ஆஸ்பத்திரிக்கு சேர்க்கறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு நேரம் ஆயிரும்? செய்ய மாட்டேன். பழக்கம் கிடையாது. நான் ஏன் மனிதனை வந்து துன்புறுத்தணும், பாடுபடுத்தணும்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு மனிதன் தௌபா செய்வான். ஆனால் ஒரு சில நேரத்தில் அல்லாஹ் பிடிச்சிருவான். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த புடி வருது பாத்தீங்களா, அதைத்தான் அல்லாஹ் ரசூல் நம்மளை எச்சரிக்கை செய்யறான். அப்ப அந்த வேல்யூ, கேஸோட வேல்யூ 3 நாளையும் நமக்கு தெரிஞ்சிச்சு, பெட்ரோலோட வேல்யூ 3 நாளையும் தெரிஞ்சிருச்சு. அரே ஒரு ரூஹோட வேல்யூ என்ன? يسألونك عن الروح. நபிய ரூஹை பற்றி உங்கள்கிட்ட கேட்கிறாங்க. அந்த யஹூதிகள் வந்து கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க பதில். அதெல்லாம் விளக்கம்லாம் கொடுத்துட்டு இருக்காதீங்க யாருக்கும். ரூஹ் எப்படி இருக்கு, அதோட மாத்தா என்ன, அதோட தாத்பரியம் என்ன, அது திடப்பொருளா திரவ பொருளா சொல்லாதீங்க, ஒரே பதில் சொல்லுங்க. يسألونك عن الروح قل الروح من أمر ربي. நபியே ரூஹை பற்றி கேட்கிறாங்க, அவங்களுக்கு ஒரே பதில், சரியான பதில், தெளிவான பதில். அந்த பதிலுக்கு அப்புறம் அவங்க கேள்வியை கேட்க கூடாது. என்ன பதில்? குளிர் ரூஹம் மின் அம்ரி ரப்பி. அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, அவன்கிட்ட போய் கேட்டு. உங்க உடல்ல ரூஹ் எங்க இருக்கு தெரியாது, ஆனா அந்த ரூஹ் இருந்தாதான் நீ பார்க்க முடியும், நீ கேட்க முடியும், நீ பேச முடியும், நீ நடக்க முடியும். அரே ரூஹ் போயிட்ட பிறகு உனக்கு என்ன பேர் சொல்லுவான்? அப்துல் காதர் பாய் எங்க இருந்தாரு என்று கேட்டவன் ரூஹ் போன பரவாயில்ல. அவங்க எப்படி வசதி அப்படி அவங்கள அப்துல் காதர் பாய் ரூஹ் போன உடனே அவர் என்ன கேட்பார் தெரியுமா? ஜனாசா எப்ப எடுக்கிறீங்க? அரே அவரோட அப்துல் காதர் போயிரும், டாக்டர் பட்டம் போயிரும், ஆலிம் பட்டம் போயிரும், டிகிரி பட்டம் போயிரும், சிஏ பட்டம் போயிரும், ஆபீசர் என்ற போயிரும். ஜனாசா எப்ப எடுக்கிறீங்க? ஜனாசா அடக்கம் பண்ணியாச்சா? ஜனாசா குளிப்பாட்டியாச்சா? அதை எப்ப எடுக்கிற, இதை எப்ப எடுக்கிற? வார்த்தை மாறி அக்னியா மாறிது. அக்னின்னு சொன்னா மனிதனுக்கு பயன்படுத்த மாட்டாங்க, மாடு வந்துச்சு போச்சு, அந்த மாடு மிருகத்தை பயன்படுத்த உன்னை பயன்படுத்தலாம். அப்ப ரூஹோட மதிப்பு என்ன? யாரு கொடுத்தா ரூஹ்? யார் எடுக்கணும் ரூஹ? அப்ப இஸ்ராயல்ன்றவங்க சூஃபியாக்கள் சொல்றாங்க, என்ன கருத்து சொல்றாங்க தெரியுமா? அதே இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ரூஹ் எடுப்பான், உண்மைதான். எனக்கு கொடுத்தது ரூஹ் அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் ரூஹ் எடுப்பான்ட்டார். சிலருடைய ரூஹை எடுக்கின்ற பொழுது அல்லாஹ் அக்பர், பெருமானார் சொல்றாங்க ஹதீஸ்ல, தாம்பல தட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த கல்யாணத்துக்குள்ள கிஃப்ட் பண்ணுவீங்கல்ல, அந்த தட்டு மேல பட்டு விரிப்பை விரித்து 70,000 மலக்குகள் வரிசையில வந்து அந்த ரூஹ் அப்படியே சுமந்துட்டு போவாங்களாம்.
போகும்போது சொல்லிட்டே போவாங்களா, சலாம் சலாம், வாங்க வாங்க, உங்களை தான் நாங்க எதிர்பார்த்து இருந்தோம். இப்படி புனிதமான உலகத்துல நல்ல முறையில வாழ்ந்து உன்னுடைய தக்குவா செஞ்சு உன்னை கண்ணை பாதுகாத்து உன்னை காதலை பாதுகாத்து உன் அபத்தை பாதுகாத்து தக்குவா செஞ்சு அல்லாஹ் பயந்து வந்தீங்களே, உங்க ரூஹ தான் நாங்க எதிர்பார்க்கிறோம், வாங்க வாங்கன்னு மறக்கு அத்தர் ஊத்தி அவர்களை வரவேற்கப்படும். அப்படிதான் நம்ம அல்லாட்ட போனோம், அப்படிதான் அல்லாட்ட போனோம். பெருமானார் கேட்டாங்க, அல்லாஹும் ஆகிருபி கலாமி லா இலாஹ இல்லல்லாஹ். ரப்பே, இவ்வளவு பேசுறேன், இவ்வளவு பயான் சொல்றேன், எல்லாம் உண்மைதான். ஆனா உன்னுடைய ஜலாலியத்தை விளங்கனா இந்த துவாவை கேட்கிறேன், என்னுடைய கடைசி நேரத்தில் எனக்கு கலிமாவை நசீபாக்குன்றான். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாக. நாம் மரணிக்கின்ற பொழுது, மௌத்தாகின்ற பொழுது, நமது நாவில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவுடன் அல்லாஹ்வுடைய திருக்கலிமாவை நசீபாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்குவானாக. யாருக்கு மௌத்து எப்பலாம் தெரியாது, யார் என்ன வாங்கிட்டு வந்து வச்சிருவார்ல, கேரண்டி எல்லாம் யாருக்குமே கிடையாது. இந்த பொருளுக்கு எவ்வளவு கேரண்டி? 20 வருஷம் கேரண்டி, இதை உடஞ்சா கூட மாத்திக்கலாம்டா. அரே, ஒரு ரூஹுக்கு எவ்வளவு கேரண்டி? நீ எப்ப இருப்ப, எவ்வளவு நாள் இருப்ப, அல்லாஹ் தான் வச்சிருக்கிறாங்க. அப்ப நீ போறதுக்குள்ள அதுக்கு தயாராகணுமா இல்லை? அதுக்குதான் இந்த மாதிரி இரவுகள். அத அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர். நபியே ஹபீபே, அந்த லைலத்துல் கத்ரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? சொல்லிட்டு லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பு. இப்ப பெருமானார் எங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க? கவலையா உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன ரப்பே, 1000 வருஷம் வாழ்ந்தாங்கன்ற, 800 வருஷம்ன்ற, 700 வருஷம்ன்ற, என்னோட உம்மத்து அந்த காலம் இல்லையே. கவலை கவலை, அப்படி ஒரு கவலை. நபியே, உங்களுக்கு ஒரு சுப செய்தி. என்ன ரப்பே? இன்னா அன்ஸல்னா ஃபீ லைலத்துல் கத்ர் வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதோட சிறப்பு. யா அல்லாஹ், இந்த செய்தியை என்னுடைய சஹாபா பெருமக்கள் நான் சொல்லவா? இந்த செய்தி என்னோட உம்மத்திற்கு சொல்லவா? அவர்கள் சந்தோஷப்படுவார்களா? ஆம் நபியே ஹபீபே, சொல்லுங்க, அவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்படியா? எந்திரிச்சு வராங்க, ஆவதா வெளியில சொல்றது, சந்தோஷத்தை ஷேர் பண்றதுக்கு வராங்க நபி. நம்மள உம்மத்தை பாவத்தை மன்னிக்கிறான்னு சொல்றதுக்கு நபி வெளியில வராங்க. இத்திஃபாக்கன், எதிர்பாராத விதமாக கண்ணியத்திற்கும் மேன்மைக்குரிய நமது உயிரிலும் மேலான சஹாபா பெருமக்களில் 2 சஹாபாக்கள் கொஞ்சம் தர்க்கம் செஞ்சுட்டு இருந்தாங்க. உம்ம வார்த்தையை ரொம்ப அடக்கி பேசணும், சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஓ, ஈமானே காலியாயிரும், காத்துல பறக்க ஈமான். 2 சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? டிஸ்கஷன், கொஞ்சம் சர்ச்சைகள். ஏங்க, சஹாபாக்கள் எதை பத்தி பேசிடுவாங்க? மிஞ்சி மிஞ்சி போனா நம்மள மாதிரியா? அவன் பாய் கொடுத்தாருங்க, நேத்து வாங்கின கடை இன்னும் தரலங்க, திருட்டு பையன் மாதிரி போறான் பாருங்க, முழிக்கிற முழிய பாருங்க. இதுல சலாம் வேற ஒரு கேடு, இதுல முன்சப்பு வேற ஒரு கேடு. உன்னை யாரையா தொழிலை கூப்பிட்டா பள்ளிக்கு? என்னமோ ஏசு. அதனால ஷரியத்துல ஒரு மசாயில் இருக்கு. ரொம்ப கடன் வாங்கிட்டார் ஒருத்தர், அளவுக்கு மிஞ்சி. இப்ப ஆஜிட்ட கடன் வாங்கிட்டார் வச்சுக்கோங்க. இப்ப தொழுகைக்கு வந்து அவர் பார்த்துருவாரு என்று கூனி குறுகி இருக்கக்கூடிய அந்த மனிதர் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம். ஷரியத்தோட பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம். 2 சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல சத்தமா பேசிட்டு இருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து, தன்னோட வீட்டுல உட்கார்ந்தவர்கள் படுத்திருந்தோம், டக்கு எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு கேட்க, தோழர்களே, என்ன ஒரே சத்தமா இருக்கு, ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல யார சொல்லாது, இது மாதிரி கடன் விஷயமா. அல்லாஹ் அக்பர், இதுக்கா பள்ளியில உட்கார்ந்து கத்துறீங்க? எவ்வளவு தரணும்? இவ்வளவு தரணும். பெருமானாங்க ரூம்ல இருந்து இஷாரா செஞ்சாங்க. அல்லாஹ் நேத்தா அந்த ஹதீஸ் பத்தி சஹீஹ் புகாரில பாதியாக்குங்கன்ற அந்த சஹாபில கொடுக்க வேண்டிய கடனை வாங்கக்கூடியவர்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் பாதியாக்குங்க எனக்கா. ஏன்னா பள்ளியில இருந்து சத்தமா பேசக்கூடாது, அல்லாஹ் மட்டும் கூப்பிடக்கூடிய இடம், அல்லாஹ் சொல்லக்கூடிய இடம். இங்க இருந்து சத்தமா பேசிட்டு இருக்காதீங்க. அந்த சஹாபிட சொல்றாங்க, கொஞ்சம் பாதியாக்குங்களேன். பாதியாக்கிட்டாங்க. இப்ப கடன் அடைச்சிருப்பான், ஏன் பிரச்சனை, போயிட்டு வாங்கிட்டாங்க பெருமானார். முடிச்ச பைசலா நம்ம இழு எடுத்துட்டு இருக்கிறோம். கடன் கொடுத்தவரு அவர் முடிவு பண்ணிட்டார், இனிமே வட்ட என்ன தவறு, அவ்வளவுதான் போப்பா, அடுத்த நெக்ஸ்ட் கடன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு புக்கு. அந்த மாதிரி ஒருத்தர் ரொம்ப கடன் வாங்கிட்டாரு, பள்ளிக்கு வர வெக்கப்படுறாரு. வந்தா யாராச்சும் மேலே கீழே பாப்பாவான்றாரு. அவர் பள்ளிக்கு வேண்டிய அவசியம். இப்ப என்ன சொல்றேன்டா, அப்ப
வெளியில வராங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சுப செய்தியை சொல்றதுக்கு வராங்க. 2 சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க சத்தமாக, அல்லது ஏதோ ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சச்சரவு மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த சச்சரவை பார்த்த கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நிமிஷம் அப்செட் ஆயிட்டாங்க. தோழர்களே, ஏன் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க? சாதாரண துன்யாக்காக சண்டை போடுவீங்க. அல்லாஹ் ரசூலை பத்தி பேசுங்க. கைருல் கலாமி கலாமுல்லாஹ் வ கைருல் ஹதி ஹதி முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வை பத்தி பேசுங்க, என்ன பத்தி பேசுங்க, என் மேல ஸலவாத் ஓதுங்க. இப்படி சண்டை சச்சரவுல ஈடுபடாதீங்க என்று சொன்னோனே, யா ரசூலல்லாஹ், உங்க மனம் கோணும்படி எதுவும் நடந்துக்கிட்டோமா? என்ன தோழர்களே, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல வந்த. அல்லாஹ் லைலத்துல் கத்ர் கொடுத்துட்டா. அது 1000 மாசம் சிறப்பான ஒரு இரவு. அந்த இரவு எப்பன்னு சொல்றதுக்கு நான் வந்தேன், மறந்துட்டேன். மறந்துட்டேன். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்களால பறி போச்சா? ஆமா தோழர்களே, சரி கவலைப்படாதீங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அதுலயும் ஹைர் இருக்கு. சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க பாருங்க. அந்த லைலத்துல் கத்ர் எதுன்னு நான் சொல்ல வந்தேன்ல, அது ரமலான்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அந்த லைலத்துல் கத்ர் எங்க இருக்கு? ரமலான்ல தான் இருக்கு. அது தேடி பிடிக்கணுமா இல்லையா? ஒரு பொக்கிஷன், 100 மஸ்ஜித்ல ஒரு பொக்கிஷன் கிடக்கு அப்படின்னு அறிவிப்பு செஞ்சா ஆன்சர் பை எல்லாரும் வந்து தேடுறோம் எந்த இடத்துல. ஆனா சீக்கிரட்டா பேரண்ட மட்டும் சொல்லிட்டாரு, இந்த இடத்துல அவர் பேரனையே சுத்தி சுத்தி வருவான், எங்கப்பா இருக்கு எங்கப்பா இருக்கு. அந்த மாதிரி பெருமானார் சொல்லிட்டாங்க, ஒரு பொக்கிஷம் லைலத்துல் கத்ர் சொல்லிட்டா அல்லாஹ் எதுல இருக்கு? ரமலான்ல இருக்கு. அப்ப சஹாபாக்கள் அந்த ரமலான் வந்துட்டா அவ்வளவு ஆர்வமா அமல் செய்வாங்க. அடுத்து இன்னொரு குழு கொடுக்குறாங்க, தோழர்களே உங்க ஆர்வம் புரியுது. அந்த லைலத்துல் கத்ர் ரமலான்ல எதுல இருக்கு தெரியுமா? கடைசி ஒற்றைப்படை இரவுல இருக்குன்ட்டாங்க. அடுத்த குழு ஓபன் பண்றாங்க. பெருமானார் ஓபன் பண்றதா வேலை. எப்படியாவது எல்லாம் அறிஞ்சிட்டு போயிடணும். அல்லாஹ் எனக்கு தெரியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. உன்னை படைச்ச ரப்பு யாருப்பா? கபூர்ல வச்சான்னு கேட்கிற, மர் ரப்புக ஒமா தீனுக்க ஒமா நபியுக்க என்று கேட்கின்ற பொழுது நீ திருட்டு மொழி முடிக்காத. அதுக்கு பதில் நானே சொல்லித்தரேன். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. மர் ரப்புக்க கேட்டா ரப்பி அல்லாஹ், நல்லா சொல்லு, பதில தைரியமா சொல்லு, சந்தோஷமா சொல்லு, பயப்படாத. அவரை பார்த்துட்டு ரப்பி அல்லாஹ் தைரியமா சொல்லு. அந்த பதில சொல்லி கொடுத்துறாங்க நபி. அந்த மாதிரி அடுத்த குழு ஓபன் பண்றாங்க. தோழர்களே, அந்த லைலத்துல் கத்ர் எதுல இருக்குன்னு தெரியுமா? ரமலானுடைய கடைசி ஒற்றைப்படையில இருக்குன்ற. அடுத்த குழு ஓபன் பண்றாங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா தோழர்களே? சொல்லு, யார சொல்லல. அந்த ஒற்றைப்படையில எதுல இருக்கு தெரியுமா? 25, 27, 29 மூணுத்துல எதனாச்சும் தேடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சொன்னாங்க 21, 23, 25, 27, 29. அடுத்து சொன்னாங்க பெருமானார் 23, 25, 27 அல்லது 29 இப்படி தேடிக்கணும். ஒரு சஹாபி சொல்றாங்க, கஅப் ரலியல்லாஹு நினைக்கிறேன், சத்தியமா சொல்றேன், அல்லாஹ் மேல சத்தியமா சொல்றேன், பெருமானார் 27 இன்றைய நாள சொல்லிட்டாங்கன்ட்டாங்க. 27ஆவது தினத்துல தேடிக்கேன்டா லைலத்துல் கத்ர். ஒரு சஹாபி சொல்ல இல்ல 29ன்றாங்க. ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம எதுல உட்கார்ந்து இருக்கிறோம்? அந்த பொக்கிஷமான தினத்தை உட்கார்ந்து இருக்கிறோம். இன்றைய தினத்தையும் நாம் தவற விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வும் பொறுப்பில்லை, ரசூலும் பொறுப்பில்லை, நாம் கை சேதமானவர்கள். அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க. அப்போ புனிதமான தினத்தை அல்லாஹ்வும் ரசூலும் எப்படி எல்லாம் போட்டி போட்டு என்னோட அடியான் தப்பிக்கட்டும்னு அல்லாஹ் பாடுபடுறான். என்னோட உம்மத்து அல்லாஹ்கிட்ட மாட்டிக்க கூடாது நபி பாடுபடுறாங்க. 2 பேரோட கருத்துக்களை சஹாபா பெருமக்கள் வாழ்க்கையில் அமல் செஞ்சு நம்மள்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இதைத்தான் அல்லாஹ் சொன்னாங்க, இதைத்தான் ரசூல் சொன்னாங்க என்று நம்மள்கிட்ட வந்து சொன்னாலும் கூட அதை நாம் பொதுபோக்காகத்தான் இருக்கிறோம். உங்களை மட்டும் நானும் தான் சரி சொல்றேன். அப்ப இந்த மாதிரி இரவுகளை கொடுத்து அல்லாஹ் அடைஞ்சிக்காங்கன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்ப பாருங்க, வாலிபர்கள் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, இளம் சிங்கங்கள் தீனோட வீரர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க பள்ளிவாசல்ல. அவங்களுக்கு தெரியாதா? சுத்த தெரியாதா? பைக் எடுத்துட்டு போக தெரியாதா?
இன்னைக்கு வாலிபர் எல்லாருமே ரவுட்ஸ் எடுத்து போகத்தானே செய்யறாங்க. எடுத்தோடனே வண்டி எடுத்து முறுக்குறானே ஓவர் ஸ்பீட்ல, எல்லாத்துக்கும் பயன்படுத்துற மாதிரி போறானே. 100ல 150ல போற பைக்ல ஒரே ஸ்பீட்ல போற, பின்னாடி வண்டி ஓட்டிடுற ஹார்ட் பேஷண்டா இருக்கிறான். அந்த சத்தத்தை கேட்டவன் இவனுக்கு ஒரு அதிர் வந்து இவன் ஓரமா ஒதுங்குறான். அப்ப அவனுடைய போயிட்டு இருக்காரு அந்த வயசானவர், அவர் கல்வில என்னங்க வரும்? உன்னை பத்தி துவா வருமா பத்துவா வருமா? எங்க சாவ போறான்னு தெரியல, எந்த டேங்க் லாரியில உழுவ போறான்னு தெரியல, எந்த சீயர்ல மோத போறான்னு தெரியல, எந்த டைம் போஸ்ட்ல போட்டு முட்ட போறான்னு தெரியல. உனக்கு என்ன துவாவா செஞ்சு உட்கார்ந்துருப்பாரு? துவாவோட வண்டி ஓட்டிப்பான். ஆனா அவருக்கு எவ்வளவு சாவ படுத்துதான் ஓட்டுறது. யாரும் ஸ்ட்ரெயிட்டா ஓட்டுறது இல்லையே, படுத்துதான் இதுதானே போறாங்களா. ஆட்டோ ஒருத்தர், நம்ம நண்பர் ஒருத்தர் ஆட்டோ இப்படி போயிட்டு இப்படி வருவார். அப்ப யார் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? துவா வரும். பெருமானா சொன்னாங்க, எந்த முஃமினுக்கும் லரர் தர மாதிரி, இடையூறு தர மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க சொல்லிட்டு கண்மணி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் இதுதான் மேட்டர். இமாதத்துல் அதா அனி தரீகி ஷுஅபத்தும் மினல் ஈமான். பாதையில் இருக்கக்கூடிய ஒரு கல்லோ ஒரு முள்ளோ எடுத்து ஓரம் போட்டேன்னு சொன்னா ஈமான்ல ஒரு பகுதியை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ற. நீ தஹஜ்ஜுத் தொழுதியா, நீ நஃபிலான வழக்கம் செஞ்சியா, குர்ஆன் ஓதுனியா? ஒன்னும் சொல்லல. பெருமானார் வழியில போயிட்டு இருக்கிற ஒரு கல்லோ முள்ளோ இருக்கு, எடுத்து இப்படி ஓரம் போட்ட. ஷுஅபத்தும் மினல் ஈமான், ஈமானோட ஒரு பகுதியை நிறைவேற்றிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இன்னொரு சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காலால நீ தள்ளி போட்ட அதுக்கு ஒரு 10 நன்மன் வச்சுக்க, கையால எடுத்து போன 20 நன்மன். ஏன்னா காலால தள்ளி போகும்போது என்னோட உம்மத்தே திடீர் ஓ கால்ல குத்திடலாம், அதனால கையால எடுத்து போடு, அதுவும் சலாமத்தா போயிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, என் உம்மத்தினுடைய கால்ல முள்ளு தைப்பது என்னோட கல்வி தாங்காதுன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த உம்மத்திற்கு, நண்பர்களுக்கு, சகோதரருக்கு எந்த இடையூறு இல்லாமல் நடந்து கொள்வது ஈமானோட ஒரு பங்கு. இப்ப நீங்க தெருவுல போறீங்க, காவா ஓரமா நோண்டி கிடக்குது, உங்களால என்ன முடியுமோ, ஒரு கல் எடுத்து போட முடியுமா, ஏதோ ஒரு பலகை எடுத்து போட முடியுமா, யாரும் மிதிச்சிடாம இருக்க முடியுமா, யாரும் காலை உள்ள விட்டுறாம இருக்க முடியுமா, உன்னால என்ன முடியுமோ செய், அல்லாஹ் உன்னை நன்மையை தரான்ட்ட. இன்னும் சொல்ல போனா இதனால உனக்கு சொர்க்கத்தை கூட அல்லாஹ் தந்துடலாம். எப்படி போலண்டா, சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள், அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மௌத்தான போன பிறகு ஒரு சஹாபி கனவுல பார்த்து கேட்கிறார். மனாவுல வராங்க, மனோலாம நண்பர்கள்லாம் மனாவுல பாக்குறோம், கனவுல பாக்குறோம், அவர்கள் நல்லபடியா இருக்கிற மாதிரி பாக்குறோம், இல்ல வேதனை செய்யும் மாதிரி பாக்குறோம், என்னென்னமோ வருது கனவு. அப்ப சஹாபாக்கள் ஒரு கனவு பாக்குறாங்க, ஒரு தோழர் பாக்குறாங்க. எதுல பாக்குறாங்க? கனவுல சையதுனா உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க. பார்த்தா சையதுனா உமர் ரலியல்லாஹு சொர்க்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, என் அருமை தோழரே, அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் சொல்லிட்டு இவங்களே சொல்றாங்க, 2 லட்சம் சதுர மைல் இஸ்லாமிய ஜனாதிபதியா இருந்தீங்க, வாலிபர்களை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தீங்க, வயோதிகளை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தீங்க, யாரும் வழி தவற விடாமல், யாரோடைய கருப்புக்கும் எந்த அழிவும் சேதமும் இல்லாமல் எல்லாத்தையும் பாதுகாப்பா இஸ்லாத்துல கொண்டு வந்தீங்களே, அதற்காகவா இவ்வளவு பெரிய அந்தஸ்து என்று கேட்கிறாங்க. சையதுனா உமர் சொன்னாங்க, தோழரே இதேதான் நானும் நினைச்சேன். அல்லாஹ் சொர்க்கத்துக்கு காரணம் பயப்படுவாங்க, ரொம்ப பயந்தாங்க. ஆனா சொர்க்கத்துக்கு போற காரணம் தோழரே நான் இப்படிதான் நினைச்சேன். 2 லட்சம் சதுர மைல் பெருமானாருடைய ஆட்சியில இந்த தராவீஹ்லாம் நம்ம சொல்லுறோமே, சையதுனா உமர் அவர்கள் கொண்டு வந்ததுதான் ரலியல்லாஹு தஆலா. இவ்வளவு நற்காரியத்தை செஞ்சிருக்கிறோமே, அதனாலதான் அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துல போட்டிருப்பானோ நானும் தான் நினைச்சேன் உங்களை மாதிரி. ஆனா தோழரே கதையே வேற. அப்படியா, என்ன பண்ணீங்க? அல்லாஹ் அக்பர். வீட்டுல இருந்து வெளியில வந்து, வெளியில ஒரு சின்ன பையன் உட்கார்ந்து, அந்த பையன் கையில சிட்டுக்குருவி இருக்குல்ல, குருவிக்கு உருதுல என்னன்னு தெரியல, சுடி, அந்த சின்ன குருவி அதை கையில இப்படி வச்சுக்கிட்டு அதை ரெக்கைய அப்படி பிச்சு பிச்சு விளையாண்டு இருக்கான். சின்ன பசங்களை தானே பழக்கம், ஏதாவது கையில கிடைச்சா புறா மாடியில மாட்டிட்டு இருக்கான், அவ்வளவுதான் ரெக்கைய உடைச்சு காலை உடைச்சு ஒரு மாதிரி ஆக்கிடுவான். அந்த பையன் விளையாண்டுட்டு இருந்தான். நான் வெளியில வந்தேன், ஏய் என்ன பண்ற, தூக்கி போட்டு போயிட்டான். அப்படி ஒரு மிரட்டல் விட்டாதான். அதெல்லாம் அந்த மிரட்டல் இருக்கணும். ஒவ்வொரு பள்ளியில ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படி.
இந்த பள்ளியில யார் மிரட்டா, அன்சர் பேர் மிரட்டுறாளா தெரியல. தொப்பி போடலாம் அவ்வளவுதான், தேவாசி அதான் எல்லாம் ஆபாதான் அவளையும் அப்படிதான் இருக்கணும், ரோபா இருக்கணும். ஷரியத்துல அப்படி சீமா அல்லா நல்ல அழகான ஒரு ஆயத்தை சொல்றான். அஷித்தாவுன் அலல் குஃபார் ரஹமாஉ பைனஹும். நபியே ஹபீபே, உங்க தோழர்கள் எப்படி இருக்காங்க தெரியுமா? அந்த காஃபிர்கள் ஷரியத்து மாற்றமா நடந்தா அப்படி கோபமாயிருவார். ஷரியத்து மாற்றமா உங்க வீட்டுல நடந்தாலும் நீங்க கோபமா ஆகு. உன் மனைவி தொழுவலையா, கோபமா ஆகு. உன் பிள்ளை தொழுவையா, முகத்தை காட்டு, முகத்தை கோமாவை. எந்த அளவுக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, உன் பிள்ளை தந்தையை பார்த்து பயப்படுவதற்காக வேண்டி தந்தை தான் வீட்டோடைய ஹால்ல ஒரு ஸ்டிக்கு ஒரு குச்சியை மாட்டி வச்சா அது என்னோட சுன்னத்தை ஹயாத்தாக்கனே சமம்ன்றா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னு சொன்னா அந்த குச்சியை பார்த்தா பயப்படணும். அல்லாஹு லொஹர் தொழுகை போலே போச்சுடா இன்னைக்கு அத்தா நம்மளை அடிச்சு சாத்தி எடுத்துருவாருன்னு அவன் குச்சியை பார்த்து பயப்படவே மாட்டான். காரணம் என்னன்னா, அத்தான் இவனும் சேர்ந்துதான் தூங்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து தூங்குறதுனால அந்த குச்சிக்கு பிரச்சனையே இல்லை, அது பாட்டுக்கு அது இருக்கட்டும். அதனால அந்த குச்சியை மாட்டி வைக்கிறது இபாதத்துண்டா. எதுக்கு சொல்ல வந்தேன்டா, சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த சின்ன பையனை பார்த்து ஒரு மிரட்டுறான். ஏய் இவனும் தூக்கி போட்டு ஓடிட்டான். அந்த தோழர் கேட்கிறான் கனவுல பார்த்தவங்க, சரி உமர் அவர்களே, இதுக்காக? ஆமா தோழரே, இதுக்காக தான் அல்ல என்ன சொர்க்கத்தை கொடுத்தான். என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? அந்த சிட்டுக்குருவியை நோவிலிருந்து பாதுகாத்திய உமரே உங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. சின்ன சிட்டுக்குருவி என்ன செஞ்சிட போகுது? இன்னைக்கு மாடை பார்த்தா அடிக்கிறான், கல்ல பார்த்தா கல்லால் அடிக்கிறான், அந்த நாயை பார்த்தா கல்லால் அடிக்கிறான். என்னென்னமோ ஜீவராசி துன்பம். ஜீவராசி ஒரு பக்கம், மனிதனே ஜீவராசிமா நடக்கப்படுறான். எதுக்கு கொலை செய்யறான் அவனுக்கே தெரியல, எதுக்கு அடிக்கிறான் தெரியல. முஹப்பத்தாக இருக்க வேண்டும். நம்மளுக்குள்ள முஹப்பத்தை வளர்க்கணும், நம்மளுக்குள்ள அன்பை வளர்க்கணும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஜ்ர் தொழுதோடனே இமாம் இப்படி திரும்பி உட்கார்ந்துடணும். இப்படி ஃபுல்லா அப்படியே டோட்டல் இப்படி இப்படி பாக்குறாங்க. இந்த சைடு பார்க்கணும் யார் யாரெல்லாம் தொழுவோம் வந்திருக்கு. ஆஹா என்னாச்சு தெரியல, இவர் வரலையா அவர் வரலையா. தொழுது முடிச்ச உடனே வீட்டுல போய் பார்க்கணும். கதவு என்னாச்சு ஆச்சு, ஏன் தொழுகைக்கு வரணும்? இல்ல இந்த பிரச்சனை அந்த. அப்படியா, சரி என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா? போன இன்னும் இவ்வளவு செலவாகுது, டக்குன்னு கலெக்ஷன் பண்ணி கையில கொடுத்தோம். இது முஃமினுடைய அடையாளம் தான் கண்மணி ரசூலுல்லாஹ். அதனால இமாம் தொழுதுட்டு திரும்பி உட்கார்றது இபாதத்துண்டாங்க. ஒரு முஃமினை பார், ஒரு முஸ்லிம பார், எப்படி பார்க்கணும்? இஞ்சி திண்ட குரங்கை போல பார்க்காத, சந்தோஷமா சிரிச்சுட்டு பார். ஒரு சதக்காவுடைய நண்பன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவி வீட்டுல இருந்து சொல்லிட்டு வர, வீட்டுல இருந்து தொழு போறேமா பள்ளிக்கு, பள்ளியில பயான் இருக்கு, 12:30 மணி 1 மணியா முடிக்கிறதுக்கு என்று சொல்லிட்டு நீ சிரித்தவராக ஒரு முத்தம் கிஸ் பண்ணிட்டு வந்தா சதக்காவுடைய நண்பன். நிறைய பேர் என்ன யோசிக்கிறீங்க, ஆஹா மிஸ் பண்ணிட்டேன் ஹஸரத், கொடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன்றீங்க. புரியுது? ஏன்னா சதக்காவுடைய நன்மையாச்சு. நோம்பு நேரமா இருக்குண்டா. பெரும்பாலும் எப்படி எல்லாம் சலுகை கொடுக்குறாங்க பாரு. உன் மனைவியை பார்த்து முத்தம் கொடுத்தா சதக்காவுடைய நன்மை. ஒரு கவலம் சாப்பாடு எடுத்து ஊட்டி விடுறாரு, இந்தாமா சாப்பிடு, சதக்காவுடைய நன்மை. உடனே இன்னைக்கு பயான் கேட்ட உடனே வீட்டுக்கு போய் பயான் முடிச்சுட்டு இங்க வா கிட்ட வாமா ரஜாத்தி சாப்பாடு விட்டுரு, வேலைக்கு பார்ப்பான். என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் வித்தியாசமா செய்றீங்க நீங்க? இல்ல ஊட்டிலாம் விடுறீங்க, கொஞ்சமா அசிங்கமா இல்லை அப்படின்றோம். ஆனா சதக்கான்னு அவங்களுக்கும் தெரியாது. அவங்க கணவர் பள்ளிக்கு போறாங்க, ஊட்டி விடுறாங்க, சதக்காவுடைய நன்மை. ஆஷிக் மாஷூர், காதலன் காதலி, நீ அவளை காதலி, அவள் உன்னை காதலிட்டும். உன் கற்பை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் வந்தாரு, கம்ப்ளைண்ட் சொல்றதுக்காக வந்தாங்க. உமர் அவர்களே, என் மனைவி சரியில்லை, என் மனைவி எப்ப பார்த்தாலும் குறைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாங்க என்று கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக சையதுனா உமர் ரலியல்லாஹு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல வர்றாரு. உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்டவங்க? வீட்டுக்கு வர பார்த்தா அங்க பெரிய சத்தமா இருக்கு. உமர் ரலியல்லாஹு அவங்க மனைவி உமர் ரலியல்லாஹு சத்தம் போட்டு ஏசிட்டு இருக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, நம்ம வீட்டுல நடக்கிறதே பெட்டர். ஜனாதிபதிக்கு இந்த நிலைமைன்னு சொன்னா நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறோம்ப்பா அப்படியே ரிட்டர்ன் ஆகும்போது சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள், எங்க போற, இங்க வாண்டா. இல்ல ஒண்ணு இல்ல, இங்க வாப்பா, சொல்லு என்ன பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கு. ஆனா உங்க வீட்டுல வந்து பார்த்தா அதை விட பெரிய சத்தமா இருக்கு. சையதுனா உமர் சொன்னாங்க, உண்மைதான் தோழர், என் மனைவிக்கு நான் அடங்கி போறேன், ஒடுங்கி போறேன். காரணம் என்ன தெரியுமா?
என் மனைவி என்னை ஹராமிலிருந்து பாதுகாக்கிறாள், என் மனைவி என்னை ஜினாவிலிருந்து பாதுகாக்கிறாங்க, என் மனைவி என்னுடைய தப்பான சிந்தனையிலிருந்து பாதுகாக்கிறாங்க. இப்ப வெளியில போற, ஆபீஸ்க்கு போற, கடைக்கு போற, அந்நிய பெண்ணை பாக்குற, அரைகுடைய ட்ரெஸ் பாக்குற, பார்த்தோன்ன உன்னோட கல்புக்கு உன்னோட நப்சுக்கு கெட்ட சிந்தனை வந்துருச்சு. என்ன செய்வையா நீ? வீட்டுக்கு போ மரியாதையா, உன் மனைவிட்ட சொல்லு இந்த மாதிரி ஹராமான சிந்தனை வந்துருச்சு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, புரியுது எனக்கு என்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகி சில விஷயங்கள் நடக்கும், அது ஹலாலான முறையில் நடக்கும். அப்படிப்பட்ட ஹராமிலிருந்து உன் கண்ணை, உன் காதை, உன் கருத்தை பார்க்கக்கூடிய மனைவி அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கண்டா செய்யுது அமர் அவர்கள். அப்ப அப்படிப்பட்ட மனைவிய நம்ம நியாமத்து தெரியல, எல்லாமே நியாமத்து வேல்யூ. அதத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர். நபியே ஹபீபே, அந்த லைலத்துல் கத்ருடைய வேல்யூ என்னன்னு தெரியுமா? எதுக்கு சொல்ல வந்தேன், இப்ப அப்படிப்பட்ட வாலிபர்கள் பைக் எடுத்துட்டு போலாம், எங்க வேணா போலாம். எடுத்தோன்னு பிறகு அர் ரஹ்மான் ஒரு டீயை போடு, அடுத்து பிலால் ஒரு டீயை போடு, அடுத்து ஈசிஆருக்கு போ, வண்டியை விடுறாரு. காரணம் என்னன்னா ஒரு விளக்கம் சொல்றான். என்ன விளக்கம் தெரியுமா? அதுல லைலத்துல் கத்ர்ன்றது மாற்று சகோதரர்களுக்கு இந்த சிவராத்திரி சொல்லுவாங்கல்ல, அதுல சிவராத்திரில முழிக்கணும். மாற்று சகோதரர்களுக்கு அது மாதிரி தானே. நாங்க லைலத்துல் கத்ர்ல நைட்டு ஃபுல்லா முழிச்சுதான் இருப்போம். என்னப்பா செய்வ? வண்டி எடுப்போம், நேரம் அங்க ஒரு மவுண்ட் ரோடுக்கு ஒரு ரவுண்டு, பீச்சுக்கு ஒரு ரவுண்டு, அப்படி ஈஸியா போயிட்டு வீட்டுக்கு வருவோம். சஹர் கரெக்டா இருக்கும், சஹர் செஞ்சு தொந்திரி படுத்துரும். என்ன விளக்கம்? அன்பரே, அப்படிப்பட்ட ஒரு காலம், ஒன்றை மாற்று பாதையை விடக்கூடிய காலம். இந்த மாதிரி பள்ளிவாசல்ல கூடாதீங்க, இந்த மாதிரி பள்ளிவாசல்ல கூடுறது இஸ்லாத்துல இல்ல, ஷரியத்துல இல்ல, நம்ம இந்த மாதிரி இஸ்லாத்தை பத்தி பேசுறதுலாம் நபியோட காலத்துல இல்ல என்று உன்னை பள்ளியை விட்டு தூரமாக்கக்கூடிய காலத்துல உன் நஃப்ஸை உடக்கி, உன் ஆன்மாவை உடக்கி, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு பள்ளியில வந்து இருக்கார்களே இந்த வாலிபர்கள், நாளை கியாமத்துல அல்லாஹ் சொல்றான், நபி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 பேர் அர்ஷோட நிழல்ல இருப்பாங்க. எப்படிப்பட்ட அர்ஷோட நிழல்? யௌமுன் லா ظில்லலஹு, நிழலே இல்லாத, சௌகரியமே இல்லாத, வெறும் வெயிலாக இருக்கக்கூடிய, சூரியன் தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வெயிலோடைய உச்சத்துல உஷ்ணத்துல 7 பேர் அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷோட நிழல் கீழே வைப்பான். அதுல ஒருத்தர் பள்ளிவாசல் தொடர்புள்ள வாலிபர். 7 பேர்ல யாரு? பள்ளியோடு தொடர்புள்ள கூடிய வாலிபர். ஏன்? அந்த வாலிப காலத்துல என்ன வேணா நீங்க செய்யலாம், யாரும் கேட்க முடியாது, அத்தா கூட கேட்க முடியாது. ஏன்பா இங்க போயிட்டு வர? ஒரு முறைதான், என்ன அப்படின்னு முடிஞ்சவர் அப்படியே ஆடி உட்கார்ந்துருவார். காரணம் என்ன தெரியுமா? இவர் அவங்க அத்தாடு அப்படி இருந்திருப்பாரு. என்னாச்சு சொல்லு? இப்ப இவர் கேட்கிறாருல, கேட்டோன்னா ஒரு முறை முறைக்கலாம். என்னத்தா நான் எங்க போன, உங்களுக்கு என்ன? உங்களுக்கு கூட இல்ல, உனக்கு என்ன? அவர் பயந்து உடனே எம்மாடி இது மேல பேச என்னத்த தூக்கி அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த பயம் தானே இருக்கு. இப்ப கிடைக்கிற பொருள்லாம் வெயிட்டாவே இருக்கு, தூக்கி அடிச்சா உடனே போற மாதிரிதான் இருக்கு இப்ப கிடைக்கிற கூட பொருள் கூட. அப்ப தூக்கி அடிச்சிடலாம் அப்படின்னு பயம். காரணம் இவர் ஏங்க பயப்படுறாரு? இவர் அவர் அத்தாட்ட அப்படி நடந்திருப்பாரு. அல்லாஹ் காப்பாத்தணும். நீ நடந்தால், உன் தகப்பன் முன்னால் நீ எதிர்த்து பேசினால் உன் புள்ள உன்ட்ட எதிர்த்து பேசுவான். உன் தகப்பனை நீ சீ என்று சொல்லியிருந்தால் உன் புள்ள உன்ட்ட அப்படி நடப்பான். உன் தகப்பனை மரியாதை குறைவா நீ நடந்திருந்தால் உன் புள்ள உன்ட்ட அப்படிதான் நடப்பான். இது நியதி. குர்ஆன்ல சூரத்துல் கஹஃப் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த சூரத்துல் கஹஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அற்புதமான ஒரு 3 செய்தியை சொல்றான். சையதுனா ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், பாரக்கல்லாஹ். அந்த 2 நபிமார்கள் மத்தியில நடந்த அந்த சம்பாஷணையை சொல்றான். அதுல 3 விஷயத்துல ஒண்ணு, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஊருக்கு போறாங்க. போனா ஊர்ல செவர் அப்படி சாஞ்சு கீழே உழுவுற மாதிரி இருக்கு. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க. அதனால ஃப்ரீயா உட்காந்துருக்காங்க. சேர் கொடுங்க அவங்களுக்கு, இல்ல போடு கொஞ்சம் ரிலாக்ஸ். வசதி எப்படி அப்படி உட்காந்து பரவாயில்ல. அப்ப சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் உள்ள போறாங்க. போனா செவர் அப்படியே சாஞ்சு உழுவுற மாதிரி. உடனே ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் போய் செவரை நிப்பாட்டுங்க. செவரை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செஞ்சு 2 பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் செவத்தை அப்படியே நிப்பாட்டாங்க. நிப்பாட்டி ஒரு மாதிரியா அட்ஜஸ்ட் பண்ணி நிப்பாட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கறாங்க, ஏங்க இவ்வளவு பாடுபடுறீங்க? நம்ம ஊருக்குள்ள வந்தோம்,
ஒரு பையனும் நம்மளை மதிக்கல, ஒருத்தனும் நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கல, ஒருத்தனும் நம்ம ஏன்னு கூட கேட்கல. வேர்த்து விருவத்து உட்கார்ந்து இருக்கிறோம், கலைச்சல்ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம், ஆயாசல இருக்கோம், ஒரு தண்ணி குடிக்கிறாரோ ஒருத்தனை கேட்கலைங்க. இந்த ஊருக்கு ஏன் நீங்க ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கோவக்காரம். அப்ப இவங்க சொன்னாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், நீங்க என் கூட வர்றதுக்கு ஏன்னா நீ பொறுமையாவே இருக்க மாட்டீங்க. நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் வரேன், பொறுமையாயிருங்க பொறுமையாயிருங்க. இது 3வது சான்ஸ் முடிஞ்சு. சரி, அப்ப கேக்குறான் மூசா அலைஹிஸ்ஸலாம், எதுக்கு இந்த செவத்தை நிப்பாட்டி நீங்களே சொல்லுங்க. அப்ப சொல்றாங்க, அல்லாஹு அக்பர். வஅம்மல் குலாம் ஃபகான யதீமைன் ஃபீ மதீனா وكان تحته كنز لهما وكان ابوهما صالحا. இதான் பாய். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹிதர் அலைஹிஸ்ஸலாம், மூசாவே, இந்த சுவற்றின் கீழே ஒரு பொற்புதையல் ஒண்ணு இருக்கு. அந்த புதையல் 2 எத்தீமான சின்ன பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டியது. அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் இல்ல, அவங்க பிள்ளைகள் எத்தீமாயிட்டாங்க. இந்த பிள்ளைகள் நாளை பிறகு கொஞ்சம் ஒரு பருவ வயது வந்த பிறகு, அவங்க விவரம் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு செய்தி கிடைக்கும், இந்த செவத்திற்கு கீழே, இந்த பில்லர் கீழே நம்மளோட தகப்பன் நமக்காக ஒரு சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு, அதை எடுத்து நம்ம நல்லபடியா இருக்கலாம்னு விவரம் தெரியும் பொழுது அவர்கள் எடுத்து அதை செலவு செய்வார்கள். ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அல்லாஹ் சொல்றான், வகான அபூஹுமா சாலிஹா. அந்த யதீமான பிள்ளைகளுடைய தந்தை எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் சாலிஹான மனிதர், அவர் நல்ல மனிதர், முத்தகியான மனிதர், முஹ்சினான மனிதர், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய மனிதர், எந்த பெண்ணையும் கெட்ட பார்வையால பார்க்காத மனிதர், அல்லாஹ்வுக்காக பார்வையை கட்டுப்படுத்த மனிதர். அந்த அபூஹுமா சாலிஹா, அந்த சாலிஹான பிள்ளைக்காக நான் 2 நபிமார்களை வச்சு அந்த சொத்தை பாதுகாத்தேன். 2 நபிமார்களை கொண்டு அல்லாஹ் சொத்து பாதுகாக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? ஹிதர் ஒரு நபி, மூசா ஒரு நபி. அந்த 2 நபிமார்களை கொண்டு அந்த அபூஹுமா சாலிஹா, அந்த யதீமான பிள்ளைகளோட சொத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய நியாமத்து. எதுக்காக சொல்ல வரேன்டா, நீ பின்னாடி 4 பிள்ளை, உன் பிள்ளை நல்லா இருக்கணும், அவன் கஷ்டப்படக்கூடாது, அவன் 4 பேர்ட்ட நிக்க கூடாது, யார்ட்டி காசை கையேந்திரக்கூடாது என்று நீ விரும்பினால் நீ முதல்ல நல்லா இருன்ற அல்லாஹ் தாலா. அரே தக்வா தும் सबसे पहले तुम तकवा करो फिर आपका बच्चे की बोलो. अल्लाह कुरान आता சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. நபியே ஹபீபே, உங்களையும் உங்க மனைவியையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாக்க. எப்படி அல்லாஹ் பாதுகாக்கிறது? வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், தொழுகை கொண்டு ஏவுங்கள், ஜகாத்தை கொடுக்க சொல்லு, கரெக்டா தொழுவ சொல்லு, கரெக்டா ஓத சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய பாதுகாவல்ல வந்துருவான். தக்வா, அதுக்கு அர்த்தமே அதான். தக்வா என்னது? அல்லாஹ்வுடைய பாதுகாவல். இப்ப இங்க அமர்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளோ, வாலிபர்களோ, முதியோர்களோ, நீங்க தப்பு செய்யணும் நினைச்சாலும் முடியாது. காரணம் என்ன? நீ அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல வந்துட்டீங்க. இப்ப நீ முடிவு எடுத்துட்டீல, நான் தக்வா செய்யணும் என்று முடிவு பண்ணிட்டேன், நான் அல்லாஹ் அஞ்சு நினைச்சு முடிவு பண்ணிட்டேன். ஆனா ஷைத்தான் உன்னை கவுத்துறான் பாத்தியா, அந்த ஷைத்தான் விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாத்துட்டான். இந்த புனிதமிக்க லைலத்துல் கத்ரோட இரவின் பொருட்டால் இத அல்லாஹ் கேட்கிறான். இதத்தான் அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே ஹபீபே, லைலத்துல் கத்ரோட வேல்யூ என்ன தெரியுமா? தெரிஞ்சது அப்புறம் தான் சொல்றான், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். 1000 மாதங்களை விட. இப்ப நம்ம கற்பனை கருவை பண்ணி பார்க்க முடியாது. 83 வயசு உங்களுக்கு எப்ப வரும், எப்ப நீ மௌத்தா போவீங்க, எவ்வளவு நாள் இருப்பீங்க. ஆனா அல்லாஹ் ரசூல் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நீ யோசிக்காதப்பா, நீ நன்மை செஞ்ச, நீ அந்த 83 வருஷம் நன்மை நின்று தொழுத நன்மையை நான் கொடுத்துட்டேன் அல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன டவுட் வேண்டியது இருக்கு? சில பேர் தெரியல, என்ன சார் சொல்றீங்க, 83 வருஷம், இப்பதான் எனக்கு வயசு 50 ஆகுது, இப்பதான் எனக்கு 60 ஆகுது, இப்பதான் எனக்கு 70 ஆகுது, நான் தொழுது 4 ரக்காயத்து, நீங்க என்னமோ குர்ஆன்ல 83 வருஷம் நின்று தொழுத நன்மன்றீங்க. எப்படி? நான் சொல்லலப்பா, அல்லாஹ் சொல்றான். அவனே உன் மேல ஆசைப்பட்டு சொல்றான், நபியோட உம்மத்தே முஹம்மதியாவே கவலைப்படாத, நானும் ஹபீபு சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், உனக்கு அந்த நன்மையை கொடுத்துட்டோம். நாம என்ன செய்யணும்? இங்கதான் பாயிண்ட். அமல் செய்ய போறோமா, இல்ல வளமையா நம்மள ஒருத்தர் வடி எடுப்பான? யாரு? ஷைத்தான். தோஸ்து, ஜிகிரி தோஸ்த். எங்க ஓடுறான்? பெருமானா சொன்னாங்க, ஷைத்தான் எங்க இருக்கிறான்டாங்க.
எங்க இருக்கா? அல்லாஹ் அக்பர். எந்த பெருமாள் சொல்ற ஆயிஷா ஒரு சபையில சொல்லிட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். சபையில சொல்றாங்க, தோழர்களே ஷைத்தான் எங்க இருக்கிறான்னு தெரியுமா? சொல்லுங்க யாரும் சொல்லலாம். எஜிரி மஜ்ரத்தம், இரத்த நாளங்களில் ஓடுவதை போல ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸ்கேன் எடுத்து பாருங்களேன். ஏதோ ஸ்கேன் எடுத்து பாக்குறாரு, என்ன தெரியும்? ஷைத்தான் ஓடுறதெல்லாம் தெரியுமா? தெரியாது. ஹதீஸ் நம்பு, குர்ஆன் நம்பு, நபி நம்பு, சஹாபா நம்பு, சொர்க்கம் இருக்கு நம்பு, நரகம் இருக்கு நம்பு, அவ்வளவுதான். இதான் இஸ்லாம். அப்ப பெருமானா சபையில சொல்றாங்க, தோழர்களே அவன் ரத்தத்தை ஓடுற மாதிரி ஓடுறான் தோழர்களே. சஹாபாக்கள் சொல்றாங்க, அப்படியா யாரும் சொல்லலாம்? அது ஒரு சஹாபி கேட்டாங்க, ஏன் யாரும் சொல்லலாம்? எல்லாருக்கும் ஷைத்தான் ஓடுறான்னு சொன்னீங்களே, உங்கள்கிட்டயும் ஷைத்தான் இருக்கானான்ட்டாங்க. பெருமானா சிரிச்சுட்டே சொன்னாங்க, தோழரே நல்ல கேள்விதான் கேட்டீங்க. என்கிட்டயும் ஷைத்தான் இருக்கிறான், உக்கான அஸ்லம, அவன் முஸ்லீம் ஆகிட்டான்டா. என்ன அர்த்தம்? முஸ்லீம் ஆயிட்டான். நான் என்ன சொல்றேன் அதுபடி கேட்டுக்கிறான்ட்ட. ஷைத்தான அப்படி வளர்க்கணும் நீ. அவன் சொல்றபடி நீ கேட்க கூடாது. இனி தொழுவாதன்னு உன்னை சொல்லத்தான் செய்வான், நோன்பு வைக்காதான் சொல்லத்தான் செய்வான். அதான அவனோட வேலை, அவனோட வேலை அதுதான். ஆனா நீ என்ன செய்யணும்? அவனை சமாதானப்படுத்த. ஏன்பா இப்படி நோன்பு நாளையிலுமா இப்படி என்ன வழி கெடுப்ப? வா தொழுவான். அவனையும் சேர்த்து கூட்டிட்டு இருந்தது. டீ குடுக்கறானா, அவனுக்கு ஒரு டீயை கொடுத்துரு. டீன்னு வரக்கானா என்னன்னு தெரியல. டீ இருக்கா குடுப்பீங்க? அது வந்து வந்து இல்ல குடிச்சுட்டே கேளுங்க பையா. எவ்வளவு நேரக்காக நம்ம டைம்? ஏங்க 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சடவ டைம் கூட யாரும். அதுதான் ஒரு சாபி எனக்கா இல்ல மசூத் ரலியல்லாஹு நினைக்கிறேன். பெருமாளுக்கு பிறகு பிஸ்மில்லாஹ் அல் அஷா அல் இஷா பஅதல் அஷா ஹதீஸ். இஷா தொழு வரீங்க, சுட சுட பிவி உங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலா ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இட்லி சட்னி சாம்பார் 2 வடை. அந்த சாம்பார் அப்படியே மணக்குது. இஷா தொழு வருமா உங்களுக்கு? அப்படியே கால்லாம் பின்னும். ஐயோ இட்லி சூடா இருக்கே, கொஞ்சம் ஆறிடுமே. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இஷா தொழுவை கூட பிற்படுத்திக்க, முதல்ல அஷா சாப்பிட்டுட்டு வாண்டாங்க. என்ன இஸ்லாம்? அல்லாஹ் அக்பர். என்ன பாயிண்ட் சொல்றது? மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க பெருமானார் காலத்துக்கு பிறகு வாரம் பயான் செய்வாங்க பள்ளியில. வியாழக்கிழமை இரவுல பயான் செய்வாங்க. நல்லா கேட்டீங்க. அப்போ ஒரு தோழர் சொன்னாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, நபிட்ட இருந்து ஏராளமான ஹதீஸை நீங்க கேட்டிருக்கிறீங்க, டெய்லியும் எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செய்தி சொன்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, இல்ல தோழர், நீங்க ஆர்வத்துல சொல்லிடுறீங்க. சில பேர் ஆர்வ கோளாறுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஆர்வ கோளாறுல பள்ளியிலே இருப்பாரு. ஏங்க பள்ளி பூட்ட போற டைம் ஆச்சு, நான் தொழுதுகிட்டே தான் இருப்பேன். அது பேர் ஆர்வ கோளாறுன்னு. மறுநாள் பார்த்தா எங்க இருப்பாரு? பீச்சில் இருப்பாரு. அது தனி கதை. அந்த அளவுக்கு தொழுவ கூடாது, அந்த அளவுக்கு கெட்டு போயிடவும் கூடாது. கரெக்டா தொழணும். வக்து வந்துருச்சா, பாங் சொல்லிட்டாங்கன்னா கரெக்டா பள்ளிக்கு போ, கரெக்டா ஜகாத் கொடு, கரெக்டா ஹஜ் செய், கரெக்டா நடந்துக்க போதும். இப்படி எக்ஸ்ட்ரானரியா ஆகணும். நானும் அசர் இமாமரியா ஆகணும்டா கஷ்டம். எங்களை மாதிரிலாம் வர முடியாது. ஏன் சொல்றேன்? எங்களை விட நீங்க நினைக்கலாம் பெரிய சூஃபி ஆகும் அப்படி. கஷ்டம். தராவி தொழுகைக்கு நாங்க படுற பாடு இருக்கு. அல்லாஹ் அக்பர். அந்த தராவி 1.25 ஜுஸு உங்கள்கிட்ட நாங்க சமர்ப்பிக்கிறோமே, எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீங்க ஜாலியா ஆயா எல்லாம் சாப்பிட்டு வந்து நிப்பீங்க அல்லாஹ் அக்பர்னு. நாங்க ஒன்னும் சாப்பிடாம கஞ்சி குடிக்க முடியாம, கஞ்சி குடிக்கும் போதெல்லாம் அந்த சஃபா ஞாபகம் வரும். ஆஹா ருக்கு போயிட்டு எந்திரிச்சு வரும்போது கரெக்டா அந்த ஞாபகம் வருமா? இவ்வளவு ஸ்ட்ரகிள். குர்ஆன்ன்றது பயங்கரமான கஷ்டமான ஒரு விஷயம், மனப்பாடம் பண்றது. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிஸூன். நபியே ஹபீபே, குர்ஆனை நான் இறக்கினேன், அதை நானே பாதுகாப்பேன்டா. யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய நாவிலிருந்து நான் பாதுகாப்பேன். உன் தோழர்கள் சஹாபாக்கள் நாவிலிருந்து இந்த குர்ஆனை நான் பாதுகாப்பேன். ஹாஃபில்கள் திருக்குர்ஆனை ஓதுறாங்களே, சன்மார்க்க வீரர்கள், அந்த ஹுஃபாதுகள், அந்த ஹுஃபாத ஷரீஅத்துகள், அந்த காரிகள், அந்த ஹாஃபில்கள் குர்ஆன் ஓதுறாங்க பாத்தீங்களா, அவர்கள் நாவிலிருந்து இந்த திருக்குர்ஆனை நான் பாதுகாக்கிறேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஒரு அர் ரஹ்மான் ஓதி காட்டுங்க பாப்போம். சரி பார்த்து ஓதி காட்டு. அந்த அர் ரஹ்மான்ல தொடர்ச்சியா ஒரு ஆயத்து ஒன்று வரும், கரெக்டா சொல்லுங்க. பாரக்கல்லாஹ். ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான். தொடர்ச்சியா வரும். அது எப்படி அர்த்தம் ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த ஆயிடுச்சு, அதுக்கு அடுத்த ஆயிடுச்சு. அதை கனெக்டிவிட்டியா கொண்டு வரணுமே. இது யாரோட வேலை? அல்லாஹ் கொடுக்குறான். இந்த அர் ரஹ்மான் அல்லாஹ் கியாமத்துல ஓதுவான் வருது. இந்த அர் ரஹ்மான் ஓதுற வீட்டுல கஷ்டம்
இருந்து வருது. உங்க வீட்டுல ஜுரம் வந்துருச்சா, உங்க வீட்டுல ஃபீவரா, யாராலையும் கட்டுப்படுத்த முடியலையா, டாக்டர் கை விரிச்சிட்டானா, ஓ ரஹ்மான் அல்லாஹ் பாதுகாப்பு. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அல்லாஹ். அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, தோழரே பேசிடுவேன், டெய்லியும் பேசுவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் கேட்கக்கூடிய மக்கள் சடவடைந்து விடுவார்கள். நீங்க சடவடைஞ்சிட்டீங்க, இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, நீங்க சடவடைந்து விட்டீர்கள், கண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹதீஸை அவமதித்ததாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப பெருமானாருடைய இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே ஹபீபே, அந்த லைலத்துல் கத்ர் வேல்யூ என்னன்னு முதல்ல அவங்க விளக்கிருங்க. 1000 மாதங்களை விட சிறப்புன்னு சொல்லிருங்க. சொல்லிட்டீங்களா? அடுத்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? அடுத்த ஆயத்துல என்ன சொல்றான்? خير من ألف شهر. அடுத்த ஆயத்து அல்லாஹ் அக்பர். என்ன சொல்றான்? வர்ரூஹு ஃபீஹா பிஇذن ரப்பிஹிம். மலக்குகள் இறங்குறாங்க, இப்ப இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஃபில் ஹால், நீங்க நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி, இப்ப இந்த சபையில மலக்குகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ஆயத்தை நீங்க நம்பினா விளங்கும். இந்த கேப்ல மலக்குகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உட்கார்றாங்களா நிக்கிறாங்களா என்ன செய்யறாங்க தெரியாது. அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன ஆயத்து அடுத்தது? இذن ربهم من كل امر سلام 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எது வரையும் சொல்றாங்க? அடுத்த ஆயத்து ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், ஃபஜர் நமாஸ் வரையும் சலாம் 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 சலாம். நீங்க சொல்ல, நான் சொல்ல, குர்ஆன் சொல்லுது, மலக்குகள் உங்க மேல சலாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், நீ நம்பினா சரி நம்பாட்டி சரி, இதான் உண்மை. அப்ப மலக்குகள் உனக்காக துஆ செய்யறாங்க. சலாம்ண்டா துஆ, சலாம்னா ஈடேற்றம், சலாம்னா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே அவள் வாழ்க்கையில பரக்கத் செய், அவளுக்கு ரிஸ்க கொடு, அவள் வாழ்க்கையில அபிவிருத்தி செய். அந்த வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, வயோதிகர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்க ஈமான பாதுகாக்குது, அவங்க ஈமான வலுப்பெற செய் என்று நம்மளுக்காக துஆ செய்து கொண்டே இருக்கிறாங்க. எது வரையும் துஆ செய்யறாங்க? ஃபஜ்ர் வரையும் துஆ செய்யறாங்க. ஆனால் அவர்கள் துஆ செய்யக்கூடிய அந்த நேரத்துல நாம எங்க இருக்கிறோம்? இந்த ஜமாத் பள்ளியில இருக்கிறோம், ஒரு ஜமாத் வெளியில ஊர் சுத்த போயிட்டு இருக்கு. அல்லாஹ் அதை விட்டு நம்மளை பாதுகாத்து பள்ளியில உட்கார வச்சானே, அது அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். இருக்கு டீ எதனால உருவாகும்? பால், டீல சக்கரை, தண்ணி. இந்த பால் இல்லனா இந்த டீ குடிக்க முடியுமா? முடியாது. இப்ப இந்த ஒரு கிளாஸ் டீ குடிச்சோம், இந்த ஒரு கிளாஸ் டீல நான் பிஸ்மில்லாஹ் சொல்லி குடிச்சேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி வச்சேன். பாருங்க, ஒரு கிளாஸ் டீல நீங்க அந்த டீ குடிக்கிற அந்த செயலே நம்ம சும்மா ஒரு களைப்பு போறதுக்கான். ஆனா அந்த செயலே அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி குடிச்சா அந்த ஒரு கிளாஸ் டீ நன்மையா மாறி போச்சு, ஒரு கிளாஸ் தண்ணி நன்மையா மாறி போச்சு. அந்த ஒரு கிளாஸ் டீ கொடுத்தீங்க பிஸ்மில்லாஹ் சொல்லிதான் நம்ம குடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ், அது எல்லாருக்கும் பழக்கம். அது வைக்கமா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி வைக்கிறோம். இந்த ஒரு கிளாஸ் டீய குடிக்க எவ்வளவு நேரம் நீ குடிச்சீங்க? 1 நிமிஷம் 2 நிமிஷம். அந்த 1 நிமிடம் 2 நிமிடங்கள் அல்லாஹ் நன்மையா கன்வெர்ட் பண்ணிடுறான். ஆச்சுங்களா? இப்ப இந்த டீ குடிச்சதுக்கு அந்த நீங்க செஞ்ச அந்த செயலுக்கு உங்களுக்கு நன்மை கிடைச்சிருச்சு, சொர்க்கம் கிடைச்சிருச்சு. இதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. அந்த டீல என்னென்ன இருக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை அவனே கொடுத்துடுறான். அல்லாஹ் தஆலா தன்னை கொடுத்தா, தன்னை அறிவை கொடுத்துறான், தனது ஞானத்தை கொடுத்தா, தன்னை அறிவை கொடுக்குறான். என்ன டீல என்னங்க இருக்குன்னு நீங்க கேக்குறீங்க. இந்த டீல பால் இல்லாம டீ போட முடியாது. இப்ப அந்த பாலை யோசிங்க, இந்த பால் எங்க இருந்து வருது? இந்த பால் யார் கொடுத்தா? இத குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நபி ஹபீபே இந்த பாலை யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. வபினல் அன்ஆமில் இப்ரா, அந்த மாட்டுல படிப்பினைகள் இருக்கு. என்ன மாட்டுல படிப்பினை? நுஸ்கீக்கும் மிம்மா ஃபீ புதூனிஹா மின் பைனி ஃபர்ஸின் வதமில் லபனன் ஹாலிசன் சாயிகன் லிஷாரிபின். நபியே அந்த மாட்டை பார்க்க சொல்லுங்க. அந்த மாட்டுல ஒரு சைடு ரத்தம், ஒரு சைடு சாணம், அதாவது பிளட், இங்க வந்து நஜீஸ். அந்த ரத்தத்துக்கும் நஜீஸுக்கும் நடுவுல வெள்ளை கலர் பால் வருது. குடிக்கும் போது நீ சப்பு
இப்படி குடிக்கிறியே, குடிக்கும் போது சோமா இருக்குன்னு சொல்றியே, டேஸ்டா இருக்குன்னு சொல்றியே, எல்லாம் சொல்றியே, அடியானே இந்த பாலை குடித்தது யாருன்னு யோசிச்சு பாருன்றான். இது அல்லாஹ் குர்ஆன்ல கேட்க சொல்றான். நபி அவங்கள்ட்ட கேளுங்க, இந்த பால் எப்படி வருதுன்னு கேளுங்க. என்னமா அவன் கறந்தோன பால் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறானே, ரத்தம் தாங்க இருக்கு ஃபர்ஸ்ட், அடுத்து சாணம் இருக்குங்க, அதுக்கு நடுவுல பால் வருதுங்க. ரத்தத்தோட கலரும் இல்ல, சாணத்தோட நாட்டம் இல்ல, அந்த வீச்சம் இல்ல, எதுவுமே இல்லாம அழகான வெள்ளையான பால். என்ன வெள்ளை கலர் பெயிண்ட் அல்லாஹ் ஊத்துனா எப்படி அந்த வெண்மை வந்துருச்சு? அந்த கால்ல வெள்ளையை கொடுத்து அதை குடிக்கும் பொழுது இலகுவா மதுரமா எந்த விதமா தகரம் இல்லாம கொடுத்தானே, அந்த அவன் தான் ரப்புல் ஆலமீன். அந்த ரப்ப சிந்திக்க சொல்லுங்கன்றான். அந்த பால் குடிச்சவனதான் பெருமானார் சொன்னாங்க, துவா அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ வஸித்னா கைரம் மின். என்ன துவா? அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ வஸித்னா கைரம் மின். மனப்பாடம் பண்ணிக்கிறேன், நல்லதுதான். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ வஸித்னா கைரம் மின்ஹு, வஸித்னா கைரம் மின்ஹு. பெருமானார் கேட்ட துவா என்னங்க பால்? அல்லாஹ் ஒரு கிளாஸ் பால்ல இப்படி ஒரு துவா கேட்கிற அவசியமா? நம்மளோட விழிப்பறையை செய்யணும் அவசியமா? இந்த பாலை நம்ம குடிச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், கடையில குடிச்சு 20 ரூபா 30 ரூபா கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். இந்த பால் அல்லாஹ் பாரு, அல்லாஹ் ரசூல் சொல்றானா, எப்படிப்பட்ட அல்லாஹ், எப்படிப்பட்ட ரசூல்? அததான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, அந்த லைலத்துல் கத்ரோட வேல்யூ என்னன்னு கேளுங்க. அந்த லைலத்துல் கத்ரோட பொருட்டால் எத்தனை அல்லாஹ்வுடைய சன்மார்க்க விஷயங்களை கத்துக்கிட்டாங்க, அல்லாஹ் ரசூல் கத்துக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தயால குணம் என்ன, ரசூலுடைய தயால குணம் என்ன, அல்லாஹ் ரசூல் மன்னிப்பே நாட்டாங்களே, இதை கற்றுக்கொண்டார்களே. அந்த லைலத்துல் கத்ர்ல என்ன நின்று வணங்க வேணாமா? அல்லாஹ் அக்பர். எஸ் சார், உனக்கு இவ்வளவு செய்யறேன் அடியானே, நமக்கு சொல்றான்ல, எப்போ உனக்கு இவ்வளவு செய்யறேன்னு எனக்கா ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? சொல்லு தல, என்ன செய்யணும் தலன்றான். என்ன சொல்றான்? சொல்லு தல, என்ன செய்யணும்? உனக்கு உயிரை கொடுப்பா. உயிரெல்லாம் வேணா, ஒரு 100 ரூபா கொடுக்கல, உயிர் கொடுத்துடலாம், யார் வேணா ஈஸியா கொடுத்துடலாம். உயிர் மேல ஜான் லேலோன்றான். எல்லா லேலம் இருக்கட்டும், 100 ரூபா கடை இருக்கும், என்ன வேணா கொடுத்துருவாங்கக்கா. காசை கொடுக்க ரொம்ப கஷ்டம். என்னமோ அந்த காசு எடுத்து இப்படி கொடுக்கறது இருக்கே, அல்லாஹ் அக்பர், அந்த விரலே போற மாதிரி. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் அஅஸம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஒரு நாள் தெருவுல போயிட்டு இருக்கும்போது இந்த கையில எடுத்து கொடுத்துட்டாங்க ஜகாத் காசு, ஹதியா. தெருவுல மிஸ்கின் டக்குன்னு இந்த கையில எடுத்து கொடுத்தாங்க. எந்த கையில கொடுக்கணும் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இமாமுல் அஅஸம் தெரியாதா? அபு ஹனீஃபா இமாமுல் அஅஸம், அவங்கதான் ஷாந்தார், அவங்கதான் ஃபர்ஸ்ட் இமாமுகள்ல ஆழமானவங்க. ஒரு சட்டம் சொல்லிட்டாங்கன்னா அல்லாஹ் ரசூல் ஒத்துப்பாங்க. அப்படிப்பட்ட இமாமுல் அஅஸம் இந்த கையில எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கேக்குறாங்க அவங்க மாணவர்கள், உஸ்தாத் இப்படி செய்ய மாட்டீங்களே, நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்தீங்க, வலது கையில தான் இந்த காரியத்தை செய்யணும்னு. நம்ம திடீர்னு நிறைய பேர் அர்ஜென்ட்ல ஃபேனை போடுறாங்க, ஃபேனை போடுமா டக்குன்னு இடது கையில போட்டுடணும், வலது கையில. செருப்பை போடாம டக்குன்னு அர்ஜென்ட்ல இடது காலில் போட்டுறணும், ரைட் காலில் போடணும், லெப்ட் காலில் கல்லட்டா. பள்ளி உள்ள வரும் பொழுது வலது காலை எடுத்து வைக்கணும், லெப்ட் காலை எடுத்து வெளியில போகணும். பாத்ரூம் உள்ள போகும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அழகா தெரிஞ்சுக்கிறீங்களா? இதபடி நம்ம அமல் செஞ்சோம்டா நம்ம செய்யக்கூடிய செயல் எல்லாம் ஷரியத்தா மாறி போயிடும். ஷரியத்தை வெளியில இருந்து கொண்டு வரணும் இல்ல, நீங்களே ஷரியத்து தான். என்னங்க அங்க பாரு, அந்த ஹாஜி எப்படி உள்ள வர்றாரு, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வர்றாரு. எந்த அப்படி எந்த நேரமா ஸ்ட்ரகிளா இருந்தாலும் அதுல மட்டும் கரெக்டா இருக்கும். இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாமுல் அஅஸம் இடது கையில கொடுத்துட்டாங்க. கேட்டாங்க என்னாச்சு சர்க்கார் இப்படி செய்ய மாட்டீங்களே? இல்லப்பா, வலது கையில தான் கொடுக்கணும், அதான் நியாயம். வலது கையில கை விடுறது எவ்வளவு, எத்தனை செகண்ட் ஆயிரும்? வித்தின் 2 seconds. அந்த கை விடுறதுக்குள்ள ஷைத்தான் வசுவாச போடுறான். என்ன நீங்க சதக்கா கொடுக்க போறீங்களா, இல்ல 10 ரூபா கொடுக்க போறீங்களா, 50 ரூபா கொடுக்க போறீங்களா, காசு குறைஞ்சிருமே, எதுக்கு அவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு வசுவாச போட்டுட்டு இருக்கிறான். அந்த நஷ்ட மாற்றம் செய்யணுன்ற டக்குன்னு இடது கையில கொடுத்துட்டேன்டா. ஒரு கால் நான் அந்த இடது கையில விட்டு எடுத்து கையில கொடுக்கறதுக்குள்ள 100 ரூபா 50 ரூபாய் ஆகி, 50 ரூபா 10 ரூபாய் மாறி, 10 ரூபா 5 ரூபாய் மாறலாம். எனவே நண்பர்களே, தோழர்களே, அந்த நஷ்டுக்கு வழிபடக்கூடாது, ஷைத்தானுக்கு வழிபடக்கூடாது, அவன் அடிக்கணும், ஒலிக்கணும், மாற்றம் செய்யணுன்றதுக்காக அந்த ஹபீபுடைய சுண்ணத்தை விட்டாலும் பரவாயில்ல, ஷைத்தானை நாக் அவுட் பண்ணணும்னு எடுத்து கொடுத்தேன்டா. மாறிடக்கூடாது.
கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டீங்களா, கொடுத்துடணும். அல்லாவும் கொடுக்கணும் முடிவு பண்ணா கொடுத்துருவான். அதான் லைலத்துல் கத்ர். அதத்தான் கேக்குறான், லைலத்துல் கத்ரி வமா அத்ராகமா லைலத்துல் கத்ர். நபியே ஹபீபே, என்ன நினைச்சிட்டு இருக்காங்க லைலத்துல் கத்ரை பத்தி? அதோட சிறப்பு என்னன்னு தெரியுமா? எவ்வளவு நான் கொடுக்க போறேன், நன்மைகள் கொடுக்க போறேன் தெரியுமா? அது அவங்க அமல் செஞ்சானா எவ்வளவு தெரியுமா அவங்களுக்கு? அதெல்லாம் விட்டுட்டு எங்கெங்கயோ போய் சுத்திட்டு இருக்காங்க நபி. அப்படிப்பட்ட புனிதமான லைலத்துல் கத்ரோட இரவுல அல்லாஹ் நமக்கு எல்லாம் நசீபாக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். நாம் நமது பிள்ளைகள் தீனுடைய மார்க்கத்துல, சன்மார்க்கத்துல சித்தத்தாக, எந்த நேரத்திலையும் சன்மார்க்கத்தை விட்டு கொடுக்காதவர்களாக, நம் உயிரே போனாலும் சரி என் மார்க்கம் பேரக்கூடாது, என் உயிரே போனாலும் சரி என் ஹபீப் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நான் விடமாட்டேன் என்ற ஒரு வைராக்கியத்தோடு தான் இங்க எல்லாம் வாலிபர்களும் வயோதிகள் எல்லாம் வந்திருக்கிறேன், சிறு பிள்ளைகளாம் வந்திருக்கிறான். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்து கொள்வானாக. எந்த நோக்கத்திற்காக அல்லாஹ் நம்மளை படைத்தானோ நம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. நம் கண்களை அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பானாக, நம்ம உயிர்களை அல்லாஹ் பாதுகாத்து கொடுப்பானாக. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சேதாரமும் இல்லாமல் நம்மளுடைய உயிர், உடைமைகள், மனைவி, மக்கள் அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்து, அல்லாஹ் ரசூல் எப்படி நேசிக்கின்றார்களோ அப்படி வாழக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் உங்களையும் இந்த பாவையையும் ஆக்கி தருவானாக. இந்த லைலத்துல் கத்ருடைய பொருட்டால் அல்லாஹு தஆலா என்னவெல்லாம் செல்வங்களை தருவது இருக்கின்றானோ, நன்மைகளை தருவது இருக்கின்றானோ, நரகத்தை விட்டு நம்மளை ஹராமாக்கி விட்டானோ, அது எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.